ஷீஸ் இன் லவ். ஏன் நீ அவளை லவ் பண்ணலையா? முதல்ல மதுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு, அதுக்கப்புறம் வேலையை விடுறதை பற்றி யோசிக்கலாம். முதல்ல அவள் யாருக்காக ஃபாலோ பண்ண சொன்னாங்க, எந்த கிளைண்ட்காக டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண சொன்னாங்கன்னு தெரியணும். அது அப்புறம் முதல்ல பேசு. உன் வேலை என்ன, அவள் உனக்கு எப்படி தெரியும்? பயமா இருக்குடா. பேசுறதுக்கு முன்னாடி ஏன் பயப்படுற? நீ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் ஆகாது, புரிய வை. மது மது சொல்லுப்பா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். சொல்லு. இப்படி இல்லை, கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமாக ரிலாக்ஸ்டா. ஏன் சிரிக்கிற? இப்பவே சொல்லதா இருந்தா சொல்லலாம், இல்ல நாளைக்கு தான். ஏய் ப்ளீஸ் பா, இன்னைக்கு ஃப்ரெண்டோட வெட்டிங் ரிசப்ஷன், போயே ஆகணும். ஓகே, பார்லர் போயிட்டு 15 மினிட்ஸ்ல கிளம்பிடலாம். அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு தலையை காமிச்சிட்டு அங்கேருந்து டேரெக்டாக ரெஸ்டாரண்ட் தான். ஓகே? ஓகே. ஆமாம், உன் ஃப்ரெண்டுக்கு தானே ரிசப்ஷன், இப்போ உனக்கு எதுக்கு பார்லர்? அதுக்காக அவங்கள மாதிரி தூங்கி எழுந்தெல்லாம் ஃபங்க்ஷன் போக முடியாது. ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே. He found dead. Dead after inhaling poisonous gas. இங்க கிளிக் பண்ணுங்க. மது சார், கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, அவங்க வந்துருவாங்க. ஓகே. என்னாச்சுப்பா? இல்லை, ஏதா ப்ராப்ளமா? கொஞ்சம் அனீசியாக இருக்கு. டாக்டர் கிட்ட போலாமா? இல்லை மது, ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும். சரி வா போலாம். இப்படியே வா, நீ முடிச்சுட்டு வா. இல்லப்பா போலாம். சொன்னா கேளு, நீ போய் ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டு ரூமுக்கு கால் பண்ணு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணலாம். சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் கால் பண்ணுறேன். Any suggestions from your side? No, sir. No, sir. Excuse me. Hello. சார் சாய்லி சார், நான் வெற்றி பேசுகிறேன். சொல்லுங்க வெற்றி. சார், என் செகண்ட் அசைன்மெண்ட் விமல்னு ஐடியில் ஒர்க் பண்ணாரு. ஆமாம், சொல்லுங்க வெற்றி. அவர் இறந்துட்டு தான் பேப்பரில் பார்த்தேன். அப்படியா? அவர் ஆட்டிடியூடை பற்றி அவங்க கம்பெனியில் கேட்டிருந்தாங்க. நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்த உடனே நம்ம கிளைண்ட் கிட்ட கொடுத்துட்டோமே. என்ன நியூஸ் வெற்றி? இஸ் இட் அன் அன்நேச்சுரல் டெத்? அது பேப்பரில் ஆக்சிடென்ட் தான் போட்டிருக்கு. ஓ சரி, அப்போ கிளைண்ட் கிட்ட நாம இதை பற்றி பேசுவோம். ஓகே. அண்ட் நாம இப்படி ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இட் ஹேப்பன்ஸ் வெற்றி. அப்புறம் மதுவோட டீட்டெயில்ஸ் என்னாச்சு? இந்த கிளைண்ட் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. எப்போ ரெடி ஆகும் வெற்றி? ரெடி சார். ஓகே, நீங்கள் ரிப்போர்ட் ரெடி பண்ணி என் மெயிலுக்கு அனுப்புங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே சார்.
சங்கரன் சார் சார் யார் வேணும்? சார் இந்த வீட்ல சார் இந்த வீட்ல சங்கரன் அவர் தான் இறந்துட்டாரு. எப்படி? அவர் வேலை செஞ்ச பில்டிங்ல இருந்து விழுந்து ஸ்பாட் அவுட்ல. எப்போ? ஏய் நீ என்ன போலீஸா? பொழுதன்னைக்கு இதேவா? இப்பதான் 4 நாள் இல்லாம இருந்துச்சு. இல்ல நான் ஒரு ஃப்ரெண்டு அதான் பார்க்கலான்னு. ஃப்ரெண்டு செத்தது கூட தெரியல. நீ எல்லாம் என்னப்பா ஃப்ரெண்டு? இருக்கும்போது ஒரு பயம் வர்றதில்ல, செத்து போன பிறகு ஃப்ரெண்டாம் ஃப்ரெண்டு. இது வரைக்கும் எனக்கும் பேசல மது. நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிடுறீங்களா? சரிம்மா. கண்டிப்பா ஃபோன் பண்ண சொல்லுங்க. நான் வந்தது பேச சொல்றேம்மா. மறந்துடாதீங்க. நிச்சயமா. ப்ரொஃபசர் 4 தடவை ஃபோன் பண்ணாரு. மது 10 தடவை கால் பண்ணிட்டா. உடம்பு சரியில்லைன்னு கிளம்பனியா? ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா? எவ்வளவு வருத்தப்படுறா தெரியுமா? என்னடா? கம்பெனியில் ஜாயின் பண்ணி முதல்ல இவங்க 2 பேர் டீட்டெயில்ஸ் தான் கலெக்ட் பண்ணேன். உங்கள் ஆஃபீஸில் பேசுனியா? சைலேஷ் பேசினார். அவங்க கம்பெனியில் கேட்டதுனால தான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண சொன்னார். கிளைண்ட் கிட்டே இதை பற்றி பேசுறதா சொல்லியிருக்காரு. கம்பெனிஸ்க்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறது தானடா? இவங்க 2 பேர் மேலேயும் உங்கள் கம்பெனி சந்தேகப்பட வாய்ப்பே இல்லை. விமலுக்கு இப்போ தான் ஜாப் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. சங்கரன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஜாயின் பண்ணி 6 மாதம் தான் ஆகுது. ஆக்சிடென்ட் தானே, அதுக்கே ஒரி பண்ணுறேன். இவன் எப்போ எங்கே இருக்கான், எத்தனை மணி வரைக்கும் தனியாக வேலை செய்கிறான், என்ன மாதிரியான வேலை, எப்போ கிளம்புறான், இவன் ஃப்ரெண்ட்ஸ் யார், ரூம்மேட்ஸ் எத்தனை பேர், எப்போ லாங் ட்ரைவ் போகிறான், என்னென்ன ஹாபிஸ், ஃப்ரெண்ட்ஸோட போகிறானா, தனியாக போகிறானா, இப்படி இவங்களை பற்றி நான் ஒவ்வொரு டீட்டெயிலும் கிளைண்ட் கேட்டு நான் கலெக்ட் பண்ணதுடா. எல்லாமே நான் கொடுத்துருக்கேன்டா. கொல்லாங்கிறியா? தெரியலையே. ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் சாகும்போது ஒன்றும் புரியலடா. மற்றவங்க யாருக்கு எதுவும் ஆகக்கூடாதுடா. எனக்கே தெரியாம ஏதோ தப்பான வழியில் போகணும்னு பயமாக்கட நம்பி. ஏய் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. மற்றவங்கள போய் பார்த்தியா? கமலக்கண்ணன், மாதவன் 2 பேர் வீடும் பூட்டியிருக்கு. மது இல்லை, நீ வரும்போது தான் மது என்கிட்ட ஃபோனில் பேசினான். ஃபோன் கொடு. ஹலோ டெக்னோமா. மேம், ஃபினான்ஸ் டிவிஷன் மிஸ்டர் கமலக்கண்ணன் இருக்காரா? சார் அவர் ஊரில் இல்லை, பெங்களூர் போயிருக்காரு அஃபிஷியல் விஷயமா. நீங்கள் யாரு? மேம், என்னோட ஃப்ரெண்டு வெற்றி. இது ஒரு முக்கியமான விஷயம். அவர் மொபைல் நம்பர் ரீச் பண்ண முடியல. அவர் கால் பண்ணாருன்னா என் மொபைல் நம்பரை கொடுத்து பேச சொல்ல முடியுமா? ஓகே சார், 1 செகண்ட். பேரு வெற்றி. 9962 777 907. ஓகே சார். ஹலோ சார், மிஸ்டர் மாதவன். சொல்லுங்க சார், என் பேர் வெற்றி. நான் உங்களை மீட் பண்ணணும். எந்த வெற்றி? நான் இப்ப டிராவலிங்ல இருக்கேன் சார். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். சரி சொல்லுங்க சார். ஃபோன் சார், உங்களை நேரில் மீட் பண்ணி பேசணும். நீங்க எங்க வரணும்னு சொன்னீங்கன்னா நான் வந்துடுவேன் சார். அப்ப நான் பர்சனல் வழியா திருத்துறைப்பூண்டி போய்கிட்டு இருக்கேன். எங்க சார்?
இங்க அக்ரகாரத்துல இருக்க மடத்துல நீங்க சொல்லுங்க சார். இல்ல சார், அதெல்லாம் சரியா வராது. சார் முக்கியமான நான் நாளைக்கு வந்துருவேன். எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம். சார் ப்ளீஸ் சார், முக்கியமான